Hello friends, இந்த வீடியோல நம்ம practical oriented osteology topic தான் பார்க்க போறோம். So first இந்த வீடியோல நம்ம skull-ஓட ஜெனரலா ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போறோம். So ஒரு individual bones எப்படி இருக்கும் அத பத்தின features எல்லாமே next வீடியோல பார்க்கலாம். இது just வந்து ஒரு general review of a skull தான் நம்ம பார்க்க போறோம். So skull நாம பார்த்தாலே அதுல நிறைய bones இருக்கும். So நம்ம எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கணும். So இப்போ வந்துட்டு நேமிங் ஆஃப் போன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்க்க போறது இந்த லோவர் ஜா, இதுதான் மேண்டிபிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதர் போன்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ ஒரு போனும் இன்னொரு போனும் வந்துட்டு யுனைட் இருக்கிறதுக்கு இந்த இப்படி இருக்கிற இந்த சூச்சர்ஸ் தான் காரணம். இதை வந்து நம்ம சூச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு சூச்சருக்குமே ஒவ்வொரு நேம் இருக்கும். இதை எல்லாமே கலெக்டிவா நம்ம சொல்றதுதான் வந்துட்டு கிரேனியம்னு சொல்றோம். ஸோ கிரேனியம்ல மேண்டிபிள் வராது. ஸ்கல் மைனஸ் மேண்டிபிள் தான் நம்ம கிரேனியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிரேனியம்ல வந்துட்டு 2 மெயின் பார்ட்ஸ் இருக்கும். அப்பர் அண்ட் போஸ்டீரியர்ல வந்துட்டு நம்மளுக்கு கிரேனியல் கேவிட்டி இருக்கும், அங்கதான் பிரெயின் இருக்கும். அதே மாதிரி ஆன்டீரியர் அண்ட் இன்ஃபீரியரா நம்ம பார்க்கும் போது நம்மளுக்கு ஸ்கெலிட்டன், அதாவது ஃபேஸோட ஸ்கெலிட்டன், அதாவது ஆர்பிட்ஸ், அப்புறம் கேவிட்டி ஆஃப் த நோஸ், அப்புறம் மவுத், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஆன்டீரியர் அண்ட் இன்ஃபீரியரா இருக்கும். இந்த அப்பர் டோம் மாதிரி இருக்கிற பார்ட்டை தான் வந்துட்டு நம்ம வால்ட் அல்லது ஸ்கல் கேப் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதே மாதிரி ஸ்கல்லோட ஃப்ளோர், அதாவது கிரேனியல் கேவிட்டியோட ஃப்ளோர் ஃபார்ம் பண்றத பேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு டேர்ம்ஸ், கண்டிப்பா இதை தெரிஞ்சிருந்தாதான் நம்ம ஃபர்தரா படிக்கும் போது இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒவ்வொரு போன்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்துட்டு என்னன்னா ஃப்ரான்டல் போன். ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம ஃப்ரான்டல் போனுன்னு சொல்றோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த சூச்சருக்கு முன்னாடி இருக்கிற இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரான்டல் போன். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரான்டல் போனோட சைட்ல இருக்கிறத தான் வந்துட்டு பரேட்டல் போன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ரைட் அண்ட் லெஃப்ட் பரேட்டல் போன். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு பரேட்டல் போனையும் மிட்லைன்ல மீட் பண்ற இந்த சூச்சர் பேரு தான் சஜைட்டல் சூச்சர். அதே மாதிரி ஃப்ரான்டல் போனையும் பரேட்டல் போனையும் ஜாயின் பண்ற இந்த சூச்சர் பேரு கொரோனல் சூச்சர். ஸோ இதுக்கு அப்புறம் போஸ்டீரியரா இருக்கிற இந்த போனோட பேரு ஆசிபிட்டல் போன். இந்த ஆசிபிட்டல் போன் கிட்ட நம்ம பாக்குறோம்ல இந்த சூச்சர். ஸோ இந்த சூச்சர் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா லாம்டா ஷேப்ல இருக்கனால இதை லாம்டாய்டு சூச்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த லாம்டாய்டு சூச்சர் என்ன பண்ணும்னா ஆசிபிட்டல் போனையும் பரேட்டல் போனையும் ஜாயின் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம பார்க்குற ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது ஃப்ரான்டல் போன், பரேட்டல் போன், ஆசிபிட்டல் போன். அதே மாதிரி இது கொரோனல் சூச்சர், இது சஜைட்டல் சூச்சர் அண்ட் இது வந்து லாம்டாய்டு சூச்சர். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஸ்கல்ல வந்துட்டு கொஞ்சம் இன் ஃப்ரண்டா நம்ம பார்க்கும் போது நம்மளுக்கு என்னென்ன தெரியும்னா அஸ் த சேம் இதுதான் வந்துட்டு ஃப்ரான்டல் போன். அதே மாதிரி இங்க வந்துட்டு நம்மளுக்கு ஜா போன்ஸ் நல்லா தெரியும். ஸோ இது வந்து மேக்ஸில்லா அண்ட் இது வந்து மேண்டிபிள். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு டீத் வந்து பேர் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த பார்ட் தான். இதை வந்துட்டு ஜைகோமேட்டிக் போன் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி நம்மளுக்கு 3 ஓப்பனிங்ஸ், அதாவது லார்ஜ் ஓப்பனிங்ஸ் வந்து நம்ம முன்னாடி இருந்து பார்க்கலாம். ஸோ 2 வந்துட்டு ஆர்பிட், அடுத்து 3வது நேசல் அப்பர்ச்சர். ஸோ இந்த நேசல் அப்பர்ச்சர் வந்துட்டு எப்படி இருக்கும்னா 2 மேக்ஸிலா, இது ஒரு மேக்ஸிலா போன், இது ஒரு மேக்ஸிலா போன். ஸோ இந்த போனுக்கு நடுவுல இருக்கிறது தான் இந்த நேசல் அப்பர்ச்சர். ஸோ இது நம்மளுக்கு நேசல் கேவிட்டியா லீட் ஆகும். ஸோ இதுக்குள்ள நம்ம பார்க்கும் போது எத்தமாய்டு, இன்ஃபீரியர் நேசல் கான்கா, ஓமர் அதெல்லாமே தெரியும். ஸோ அதெல்லாம் நம்ம டீப்பரா பார்க்கும் போது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன் 3 லார்ஜ் ஓப்பனிங்ஸ் சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் நேசல் கேவிட்டி பார்த்துட்டோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிற 2 தான் ஆர்பிட். ஸோ இந்த ஆர்பிட்ல வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரான்டல் போன், ஜைகோமேட்டிக் போன், எத்தம்பாய்ட் போன், மேக்ஸில்லா, அதுக்கப்புறம் லாக்ரேமல், அது வந்துட்டு ரொம்ப ஸ்மால் போன், அப்புறம் ஸ்பீனாய்டு, இந்த போனோடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் நம்மளுக்கு ஆர்பிட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு ஆர்பிட். அதுக்கப்புறம் இது நேசல் அப்பர்ச்சர், அதுக்கப்புறம் இது மேக்ஸில்லா, இது மேண்டிபிள், அடுத்து இது ஜைகோமேட்டிக். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா
டெம்போரல் போன். ஆக்சுவலா டெம்போரல் போன் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சைட்ல பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இங்கதான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த டெம்போரல் போன் நல்லா தெரியும். சைடு இதுல பார்க்கும்போது நம்ம சைட் வியூல பார்க்கும்போது நம்மளுக்கு டெம்போரல் போன் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ இதுதான் வந்து டெம்போரல் போன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஜைகோமேட்டிக் ஆர்ச் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஜைகோமேட்டிக் போன். ஸோ இங்கேயும் நம்ம சைடு வியூஸ்ல பார்க்கும்போது நல்லா தெரியும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போறது என்னன்னா பேலட்டைன் போன். ஸோ பேலட்டைன் போன் வந்துட்டு நம்ம எல்லாமே இதெல்லாம் பேஸ் ஆஃப் த ஸ்கல்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ மேக்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு பேலட்டைன் ப்ராசஸ் இருக்கும். ஸோ இது பேலட்டைன் ப்ராசஸ். பட் பேலட்டைன் போன்னு வரும்போது இதுதான் பேலட்டைன் போன். அதாவது இந்த கிரே ஷேட்ல இருக்குல்ல, அண்ட் இந்த பார்ட் தான் வந்துட்டு நம்மளுக்கு பேலட்டைன் போன். இந்த ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம பேலட்டைன் போனுன்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு பேஸா நம்ம பார்க்கும் போது நம்மளுக்கு இது நல்லாவே தெரியும். அதே மாதிரி மேக்ஸில் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்னதுதான் அப்பர் டீத் இருக்கும். அதே மாதிரி மேண்டிபிள்ல வந்துட்டு லோவர் டீத் இருக்கும். அதே மாதிரி ஸ்பீனாய்ட் போன். ஆக்சுவலா வந்துட்டு நம்மளுக்கு ஸ்பீனாய்ட் போன் வந்துட்டு இந்த பிங்க் கலர்ல இருக்கா, அதுதான் வந்துட்டு நம்ம ஸ்பீனாய்டோட கிரேட்டர் விங் நம்ம பார்க்கிறோம். this one. ஸோ இதுதான் ஸ்பீனாய்ட் போனோட கிரேட்டர் விங். ஸோ இது வந்துட்டு இன்னும் நம்ம டீப்பரா வந்துட்டு பேஸ் ஆஃப் தி ஸ்கல்ல பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஆக்சுவலி டெம்போரல் போன்ல வந்துட்டு 2 பார்ட் இருக்கும். ஒன்னு வந்து பீட்ரஸ் பார்ட், அது வந்துட்டு நல்லா ஸ்டோன் மாதிரி இருக்கும். ஸோ அதனால அது பீட்ரஸ் பார்ட். அடுத்து போஸ்ட்ரோலேட்ரலா இருக்கிறது மாஸ்டாய்டு பார்ட். அதுக்கப்புறம் ஆண்ட்ரோலேட்ரலா இருக்கிறது ஸ்குவாமஸ் பார்ட். இந்த மூணுமே நம்ம வந்துட்டு நம்ம அந்த டெம்போரல் போன்ல வந்து பார்த்தா நல்லா தெரியும். ஸோ இந்த சைடு வர்றதுதான் மாஸ்டாய்டு போர்ஷன். இந்த சைடு வர்றது ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு டெம்போரல் போன்ல தெரிஞ்சுக்க வேண்டிய 3. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பேஸ் ஆஃப் த ஸ்கல்லுன்னு நம்ம எடுத்துக்கும் போது இப்போ எப்படி டாப் ஆஃப் த ஸ்கல்ல வந்துட்டு கிரேனியல் வால்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம ஃப்ளோர் ஆஃப் த கிரேனியல் கேவிட்டின்னு எடுத்துக்கும் போது நம்மளுக்கு 3 டிப்ரெஷன்ஸ் இருக்கும். அது கிரேனியல் ஃபோர்ஸான்னு சொல்லுவோம். அதை லொகேஷன் வச்சு ஆன்டீரியரா, மிடிலா, அதே மாதிரி anterior cranial fossa, middle cranial fossa, posterior cranial fossa. ஸோ அது எல்லாமே அந்த பொசிஷனை வச்சு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு anterior cranial fossa, அடுத்து மிடில், அதுக்கு அடுத்து வந்து posterior cranial fossa வந்துடும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இந்த இமேஜ்ல நம்ம பார்க்குறோம். ஸோ இதுல வந்துட்டு நம்மளுக்கு ஸ்பீனாய்ட் போனோட லெஸ்ஸர் விங் அண்ட் ஸ்பீனாய்ட் போனோட கிரேட்டர் விங் வந்துட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் வந்துட்டு இந்த ஃபோராமன் மேக்னம். ஸோ இது வந்து ஆசிபிட்டல் போன் அண்ட் திஸ் ஃபோராமன் மேக்னம் வந்துட்டு நம்மளுக்கு இந்த போஸ்டீரியர் கிரேனியல் ஃபோர்ஸால நல்லாவே தெரியும். இது வந்துட்டு டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃபோர்ஸால தான் இந்த ஃபோராமன் மேக்னம் நல்லா தெரியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு மிடில் கிரேனியல் ஃபோர்ஸா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மெயினா வந்துட்டு அங்க பாடி ஆஃப் த ஸ்பீனாய்டு தான் நம்ம அங்க நல்லா பார்க்கலாம். அப்புறம் கிரேட்டர் விங் ஆஃப் ஸ்பீனாய்டு அது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோர்ஸா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இங்க வந்துட்டு மோஸ்ட்லி எத்தமாய்ட் போன், அப்புறம் நேசல் கேவிட்டியோட போன்ஸ் அதெல்லாமே, அப்புறம் ஆர்பிட்டோட போன்ஸ், ஆன்டீரியர் நேசல் அப்பர்ச்சர், அப்புறம் அதெல்லாமே பாடி ஆஃப் த ஸ்பீனாய்டோட பார்ட்ஸ், அப்புறம் லெசர் விங் ஆஃப் ஸ்பீனாய்ட். ஸோ இதெல்லாமே சேர்ந்து ஃபார்ம் ஆகுறது தான் ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோர்ஸா. ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம பேஸ் ஆஃப் த ஸ்கல்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல நம்ம பேசிக்கா ஸ்கல்ல என்னென்ன பார்ட் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற லொகேஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை பத்தி டீட்டெயில்டா இன்னும் அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ.